ஆனா என் ஆள் மட்டும் செய்யல இது. வழியாதடா. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ எப்போ இருக்குது? ஸோ நல்லா இருக்கா? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணாதுங்க, மறக்காமல் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மொழிட்டே இருக்கும். இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பண்ணாக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ அது உங்களுடைய கையில் தான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்கவும் ஷார்ட்னு சீட்டும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டு எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்வூட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நிமிஷம் தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேல் காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க லாஸ்ட் இன்ஃபோன்னு இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. மறுபடியும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் வச்சுருக்கணும் அந்த ஃபைலுக்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரு 3 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். அது 3த்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் ஆகிடும். மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணிட போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ மறுபடியும் வந்து பண்ணாக்க ஐட்மோஷன் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, நம்ம எடிட் பண்ணுறப்பைக்கு எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க ஒரே சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ஈஸியாகவும் இருக்கும். அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க பிக்கு கரெக்டாக ஆட் ஆகும், நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில். ஓகே, ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே மூட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில் இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ மேலே பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க இதில் கிரியேட் ஃப்ரம் ஸ்பெஞ்ச் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் மறக்காம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நாம் அப்படி பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோகும். இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அது நம்ம எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கீழே வந்து பண்ணாக்க பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப் எனக்கு கிளிக் பண்ணிட்டேன். கீழே ஒரு குரூப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும், அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டரை கொடுத்துட்டு இந்த ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த 4:5 நான் கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஃப்ரேமில். ஓகே, ஸோ வேறு எதுவும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாமா? இந்த இடத்துல பிக் ஆட் லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப் எனக்கு கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கல்ஃபில் கொட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த ஃபில் இந்த பிக் ஆட் ஆயிடும். இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில் இந்த மாதிரி ஆட் பண்ண சாரி கரெக்டாக அந்த லிரிக்ஸில் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோ. இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இந்த குரூப்பில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிட்டுனாக்க இது வந்து பண்ணாக்க பாதிலே கட் ஆகும். இது எப்படி சென்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ அப்படியே வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மார்க்கிட்ட போய்க்குங்க. கரெக்டாக 11.12 போயிட்டேன். இப்போ நீங்கள் எடிட் பண்ண குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது எரா வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போனாக்க இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும்,
இதில நீங்க எந்த பிக் ஆட் பண்றீங்கனாக்கா, அந்த குரூப்ல நீங்க என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ, ஸோ அதே பிக் வந்து பண்ணாக்க, இந்த ஆரஞ்சு எல்ல வந்து பண்ணாக்க நீங்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நான் லிரிக்ஸோடைய கலர் வந்து பண்ணாக்க நான் பிக்குக்கு தகுந்த மாரி குடுத்துருக்கேன். நீங்க வந்து பண்ணாக்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிர்றேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்ல போயிட்டு, இந்த இடத்துல நீங்க எந்த மாரி பிக் ஆட் பண்ணீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே. அவ்வளோதான். இதே சமயத்தில நெக்ஸ்ட் இதில வந்து பண்ணாக்க நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் இப்படி தான் வந்து பண்ணாக்க இஷ்யூ ஆகும். இதிலும் அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அதில கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்ல கொடுத்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நீங்க எடிட் பண்ண பிக்க செலக்ட் பண்ணிட்டு மேல் பர்சன் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த இடத்துல இது ஆட் ஆயிரும். ஓகே. இதே சேம் மெத்தட் லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் பிக் மட்டும் தான் ஆட் பண்றீங்க. டவுட்டா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் காய்ஸ்.